பைபிளில் யோசுவா கட்டளையிட்ட போது சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்தில் நின்றது உண்மையா? இதோ இதற்கான வரலாற்று மற்றும் அறிவியல் ஆதாரங்கள். இந்த சம்பவம் இஸ்ரேலில் மட்டும் நடக்கவில்லை. அதே காலகட்டத்தில் சீன வரலாற்று குறிப்புகளில் ஒரு நீண்ட மாலை பொழுதும் லாங் சன்செட், மெக்சிகோவின் மயா நாகரிக கதைகளில் ஒரு நீண்ட இரவும் லாங் நைட் இருந்ததாக பதிவுகள் உள்ளன. அதாவது உலகத்தின் ஒரு பக்கம் பகலாகவும் மறுபக்கம் இரவாகவும் நீண்ட நேரம் நீடித்திருக்கிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 1207 அக்டோபர் 30 அன்று இஸ்ரேல் பகுதியில் ஒரு அரிய வகை சூரிய கிரகணம், அந்நியர் சோலார் எக்லிப்ஸ் நடந்ததை கண்டறிந்துள்ளனர். இந்த கிரகணத்தின் போது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் நின்றதால் அவை ஓரிடத்தில் நிலைத்து நின்றது போன்ற காட்சி பிழை ஏற்பட்டிருக்கலாம். இதை ஒரு அற்புதமாகவோ அல்லது வானியல் நிகழ்வாகவோ பார்க்கலாம். ஆனால் வரலாறு மற்றும் அறிவியல் இரண்டுமே அன்று ஏதோ ஒரு வினோதம் வானத்தில் நடந்ததை உறுதிப்படுத்துகின்றன. இது போன்ற உண்மை தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.